கோவை புறநகர பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் விடுதிகளில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். போதைப்பொருள் பயன்படுத்தப்படுவதாக எழுந்த புகார் அடிப்படையில் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிர்வேல் வழங்க நாம் கேட்கலாம். கதிர்வேல், சோதனை தொடர்பான முழு விவரம். அதாவது கோவை புறநகர பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதிகளில் இன்னைக்கு காவல்துறையினர் பெரிய சோதனை மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா கோவை மாவட்டம் கோவில்பாளையம், சரணம்பட்டி, அத்திப்பாளையம் பகுதியில் பல்வேறு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பொறியியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருது. இந்த கல்லூரியில பயிலக்கூடிய மாணவர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்தி வருகிறார்களா அப்படின்னு விடுதிகள்ல மேலும் போதைப் பொருட்கள் ஏதாவது வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி மாவட்ட கண்காணிப்பாளர் கார்த்திகின் உத்தரவின் பேரிலையும், கருமத்தம்பட்டி துணை கண்காணிப்பாளர் தங்கரமன் தலைமையிலும், அதே மாதிரி கோயில்பாளைய ஆய்வாளர் செல்வி மற்றும் போலீசார் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தனியா வீடு எடுத்து தங்கி வரக்கூடிய நிலையில மாணவர் விடுதிகளில் தற்பொழுது சோதனையானது மேற்கொண்டு வராங்க. குறிப்பா சொல்லணும்னா தமிழகம் முழுவதும் மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதிகளில் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதில் தொடர்ந்து காவல்துறையினர் கண்காணித்து வரக்கூடிய நிலையில இந்த சோதனையின் போது மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய சில அறைகள்ல உயர் ரக போதை வஸ்துக்கள் இருப்பதா தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்ந்து மேலும் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்கள் தங்கக்கூடிய விடுதிகளிலும் தற்பொழுது சோதனையானது நடைபெற்று வருவதாக காவல்துறை சொல்லியிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.